வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் புதிதாக நியமனம் பெற்ற அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் 16/2/2026 முற்பகல் முதல் பணியேற்க பள்ளிக்கல்வி இயக்குனருடைய உத்தரவு. புதிதாக நியமனம் பெற்ற அனைத்து முதுகலை ஆசிரியர்களும் 16/2 முதல் பணிக்கு பதவியேற்க கொடுத்துருக்காங்க. பள்ளி மேல்நிலை கல்வி அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள முதுகலை ஆசிரியர் உடல்நிலை இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 காலி பணியிடங்களுக்கு நேரடி மூலம் தெரிவு செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கு எமிஸ் இணையதளம் மூலம் கலந்தாய்வு நடைபெற்றமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 13/2/2026 அன்றைய விழாவில் ஆணைகள் வழங்கப்பட உள்ளன. 16/2/2026 முதல் பணியில் சேர்ந்திட அறிவுரைகள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவு செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டியல் 31/1/2026 அன்னைக்கே பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வெளியிட்டாங்க. இது எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. மேலும் 28, 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் இணையங்களுடைய செயல்முறைகளில் மீண்டும் கூட விட்டுருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே எண்ணிட்ட பள்ளிக்கல்வியினுடைய நாளிதழ் கட்டு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பணி நாடுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற உள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடவதால் அன்று கலந்து கொள்ளும் மாவட்டங்கள் 20 மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மாலை அல்லது சனிக்கிழமை 11 மணி அளவில் முதன்மை கல்வி அலுவலகங்களில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தனிநபர் மருத்துவ தகுதி சான்றிதழ் பெற்று அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் 16/2/2026 அன்று திங்கட்கிழமை முதல் பணி நியமன ஆணை பெற்றுள்ள பள்ளிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும். பணியேற்க என்றும் இது குறித்து அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றோம் குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெறாங்க உடனடியாக பணிக்கு திரும்பணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இன்றிலிருந்து இந்த பணி நியமன ஆணைகள் எல்லாமே பதவியேற்பு எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குறாங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்காமல் இருக்குது. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க செகண்ட் சேவ் லிஸ்ட்டை விட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்க போகிறாங்க. தயாராகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் புதிய அறிவிப்புகள் 2026 பிஜிடிஆர்புடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக வர இருக்குங்க. ஸோ அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதுதான் டிஆர்பியில் தற்சமயம் வந்திருக்கு அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் நாம் இப்போ உங்களுக்காக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு வீடியோ பதிவு அதுக்காக தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.